கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவுலையும் இந்த இஸ்லாமிய புண்ணியவான்கள், இந்த இமாம்கள், முல்லாக்கள் அப்படின்னு என்னென்னமோ பேர் சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தில் ஸ்காலர்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஒரு கூட்ட அப்பாவியான இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளும் தீவிரவாத குணத்திலையும் அவங்கள மாட்டி விட்டு அப்படியே அந்த புண்ணிய புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ, அந்த ஹதீஸ்களில் என்ன எழுதியிருக்கோ, 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இஸ்லாமிய புண்ணியவான்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் ஒரு கொடூரமான ஒரு கலாச்சார சீரழிவு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக எப்படியெல்லாம் போதனை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். நேற்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புண்ணியவான் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை இந்த உலகத்துக்கு, அந்த காசா மக்களுக்கு, அவங்க பாலஸ்தீன மக்களுக்கு அப்படிங்கிற பேரில் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் எப்பேற்பட்ட ஒரு தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தில் ஜனங்களுக்குள்ள திணிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு புண்ணியவான், அமெரிக்காவில்னா இவர் அமெரிக்காவில் பிறந்தவர் கிடையாது, இங்கேருந்து தான் அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற புண்ணிய தேசங்கள்லேருந்து பஞ்சம் முளைக்க அங்கே போனவங்க தான். அங்கே போனதும் இப்போ முதல்ல வந்தார வாழ வைக்கிறவன் வாழ வச்சு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து, வீடு கொடுத்து, வாசல் கொடுத்து, எல்லாம் கொடுத்து, ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்து, யூனிவர்சிட்டிக்கெலாம் அனுப்பி அவங்கள பெரிய இங்கிலீஷ் மேதைகளாக்கி ஆக்கி விட்டுருவாங்க இந்த அமெரிக்காக்காரன். அப்படி ஆக்கின பிறகு இந்த புண்ணியவான்கள் கடைசியில் தங்களுடைய புத்தியை காமிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை, இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு கேவலமான ஒரு காரியத்தை தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு, தன்னுடைய மாணாக்கர்களுக்கு அந்த இஸ்லாமிய அறிவை பெற வேண்டும் அப்படிங்கிற ரூபத்தில் அந்த 10வது 12வது படிக்கிற அந்த பசங்களுக்கு எப்பேற்பட்ட கேவலமான ஒரு காரியத்தை, ஒரு பயங்கரவாதத்தை, ஒரு தீவிரவாதத்தை, ஒரு கீழ்த்தரமான ஒரு கலாச்சாரத்தை எப்படி திணிக்கிறான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தயவு செஞ்சு இந்த மனுஷன் பேசுகிறத கேட்டு நீங்கள் கோவப்படாத, இங்கே சிரிங்க, நல்லா சிரிங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு, அதனால் இப்போ என்னால் சிரிக்கவும் முடியல இப்போதைக்கு. ஏன்னு கேட்டால் அப்பேற்பட்ட கேவலமான ஒரு காரியத்தை இஸ்லாமிய அப்பாவியான பசங்களுக்கு, சின்ன வயசு பசங்களுக்கு திணிச்சுக்கிட்டு இருக்கான். அது என்ன, அது விசேஷமாக கிறிஸ்தவர்களை பற்றி மற்ற காஃபியர்கள் அப்படின்னு சொல்லுகிற இந்த இஸ்லாம சமுதாயத்தை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இந்த கண்மணி நாயகத்தை நபின்னு நம்பாத, அல்லாஹ்வை கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கிறாத அந்த எல்லாத்தையும், இந்த காஃபியர்களையும், இந்த கிறிஸ்தவர்களையும், இந்த யூதர்களையும் எப்பேற்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட், எப்பேற்பட்ட ஒரு அசிங்கம்னு தான் சொல்லணும், இதை எப்பேற்பட்ட அசிங்கம்னு தான் சொல்லணும். எப்பேற்பட்ட அசிங்கத்தை அவங்களுக்கு செய்வாங்க, எப்படி அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க இந்த கிறிஸ்தவர்களை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால முதல்ல இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. Equality to all of its members. Is there such a thing in Islam? அதானே, நல்லா கவனிங்க. அருமையான ஒரு கேள்வியை கேட்குறாப்புல மாணாக்கர்களிடத்தில். ஏன்னா மாணாக்கர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னா என்ன, அதில் சாந்தி உண்டா, சமாதானம் உண்டா, சமத்துவம் உண்டா, சகோதரத்துவம் உண்டா, நம்ம மற்ற மதத்தினரை எப்படி நடத்தணும், மற்ற காஃபிர்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த 10வது 12வது படிக்கிற பசங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் எல்லாரும், இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே, அமெரிக்காக்காரன் எங்களை எல்லாரோடையும் ஈக்குவலாக தானே நடத்துகிறான், ஒரே மாதிரியாக தானே நடத்துகிறான். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சமுதாயத்தில், நம்ம புண்ணிய மதத்தில், நம்ம புண்ணிய இயக்கத்தில், இதில் இந்த இஸ்லாத்தில் ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், சமத்துவம், சாந்தித்துவம், சமாதானத்துவம் அப்படின்னு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த புண்ணியவான் அருமையான ஒரு கேள்வியை கேட்குறாப்புல. என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஈக்குவாலிட்டி டு ஆல் இட்ஸ் மெம்பர்ஸ், அதாவது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சமத்துவம் அப்படிங்கிற சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்படி சச் அ திங், அதுதான் விஷயமே, அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாப்புல. முதல்ல அவங்களுக்கு புரியும்படியா அவர் சொல்கிறாப்புல, போதிக்கிறாப்புல. இப்படி தான் இந்த புண்ணியவான்கள் போதிப்பாங்க. நல்லா கவனிங்க. ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படிங்கிற, எல்லாருக்கும் சமத்துவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்க இன்னும். If we look to one hadith of Rasulullah sallallahu alaihi wasallam on the authority of Abu Hurairah. அதான் அபு ஹுரைரா, இந்த புண்ணியவான், அந்த கண்மணி நாயகத்தினுடைய சஹாபால ஒருத்தர், அந்த புண்ணியவான் சொல்றாப்புல, இந்த அல்லாஹ் சொல்றாப்புல, அல்லாஹ் தான் சொல்றாப்புல. Sahih Muslim. So no Sunni Muslim can really argue against Sahih Muslim or Sahih Bukhari.
அதான் யதார்த்தமானது சஹி முஸ்லீமில் தான் எழுதியிருக்கு. சஹி முஸ்லீம்னா அத்தன்டிக், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதை தவிர்க்கக்கூடாது, அதை அப்படியே அங்கீகரிக்கணும், அதை அப்படியே வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், அப்படி தான் வாழணும். அதனால சஹி முஸ்லிம் அப்படிங்கிற புஸ்தகத்தையும் சஹீல் புகாரி அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தையும் இந்த சூனா முஸ்லீம்காரங்க வந்து தவிர்க்கக்கூடாது, அது மகா பெரிய ஷிர்கு அப்படிங்கிறாப்புல. சரிங்கய்யா, அது நியாயமான விஷயம்தான், சொல்லுங்கய்யா. Rasulullah said, don't greet the Jews and the Christians before they greet you. அதான் விஷயம். அதுக்கு இதை குறித்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னு கேட்டால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எதிர்த்தாப்புல வந்தால் நீ எதிர்த்தாப்புல போகும்போது நீயே அவங்கள முதல்ல பார்த்தாலும் அவங்கள வாழ்த்தாத. வணக்கம் ஐயா, வணக்கம், காலை வணக்கம், இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும், அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிப்பானாக, சலாம் அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. சொல்லுங்க. And when you meet any of them on the roads, force them to go on the narrow side of it. அதான் விஷயம். எவனாவது ஒரு கிறிஸ்தவனோ யூதனோ எதிர்த்தாப்புல வந்தா, டேய் போட வரமா, அந்த ரோட்டு வரமா போடா அப்படின்னு சொல்லணுமா? And Imam Malik, he said the same thing. அதுதான் இமாம் மாலிக் said the same thing. அந்த அபு ஹுரைரா என்ன சொல்லியிருக்கிறாப்புல, கண்மணி நாயகம் என்ன சொல்லியிருக்கா, அபு ஹுரைரா என்ன சொல்லியிருக்காப்புலோ, அந்த உஸ்மான், அந்த உமர் அப்படிங்கிற இந்த புண்ணியவான்கள், அபு பக்கர் அலி, என்னென்னமோ பக்கர் அலியெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நானும் ஒரு இமாம், நானும் அதைத்தான் சொல்லுறேன். அங்கே என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் செய்யி, நானும் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன். அதான் நீங்கள் போனது பஞ்சம் முளைக்கு அமெரிக்காவுக்கு, தின்னது அவங்க காசையெல்லாம் வாங்கி தின்னாங்க, நல்லா தின்னு கொழுப்பெடுத்த பிறகு இப்போ சொல்கிறான் அந்த அவன் அமெரிக்காக்காரன் காஃபிரு, அவன் எய்த்தாப்பில் வந்தா, ஹே ஓரமாப்படா, நான் எய்த்தாப்பில் வரேன்ல அப்படின்னு சொல்லணுமா? சரிங்கய்யா, நல்ல விஷயம் தான், சொல்லுங்க. In fact, Umar ibn Khattab, who Rasulullah sallallahu alaihi wasallam, he said that if there was to be another Nabi after me, it would be Umar ibn Khattab in his own charter. அதான் எனக்கு பின்னாடி ஒரு நபி அப்படின்னா அனதர் ப்ராப்பர்ட், எனக்கு பின்னாடி அனதர் ப்ராப்பர்ட். என்னடா இது, கண்மணி நாயகம் தான் கடைசி ப்ராப்பர்ட்டு, ஃபைனல் ப்ராப்பர்ட்டுன்னு அந்த இவன் அகமது தீதாத்துலேருந்து சாக்கிர் நாயக்கிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஊரில் சுற்றி திரிகிற அந்த புண்ணியவான்கள் வரைக்கும் சொல்லிட்டு திரிகிறாங்க. எங்கள் கண்மணி நாயகம் தானே கடைசி ப்ராப்பர்ட்டு, கடைசி நபி, இதுக்கப்புறம் ஒரு நபியே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த புண்ணியவான்கள் இதனால தான் இவங்க இப்போ இந்த புண்ணியவான்கள் நம்பாதீங்க, இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஏன்னு கேட்டால் கண்மணி நாயகம் சொல்லியிருக்காப்புல, என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, எனக்கு பின்னாடி ஒரு அனதர் ப்ராப்பர்ட்டி வந்தால் அது யாரா, ஓமர் இபின் அல் கத்தாப், அது யாருன்னு தெரில, அந்த புண்ணியவான நாங்கள் பார்த்தது இல்லைங்க, நீங்கள் எதுவும் பார்த்துருந்தா சொல்லுங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்க. His own charter, not charter of United Nations. அதான் அதாவது கண்மணி நாயகத்தினுடைய சாட்டில் தான் யுனைடெட் நேஷனில் எப்போ பார்த்தாலும் இவங்க அதை தான் ஒம்புழுப்பாங்க, யூதரை ஒம்புழுப்பாங்க, இல்லைன்னா அமெரிக்காக்காரனை ஒம்புழுப்பாங்க. திங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்து, குடிக்கிறதெல்லாம் அவங்க கொடுக்குற தண்டை, கரண்டெல்லாம் வாங்கி அனுபவிப்பாங்க. வேலைக்கு அவங்க நாட்டுக்கு தான் போவாங்க, பஞ்சம் முளைக்கு அவங்க நாட்டுக்கு தான் போவாங்க, சோத்துக்கு இல்லைன்னா கையேந்திக்கிட்டு அங்கே தான் போவாங்க. ஆனால் கடைசியில் அந்த சோமாலியாவிலேருந்து வந்த ஒரு கிண்டல் பண்ணிகிட்டே தெரியும் அமெரிக்காவை. அவ்வளோ அதே போல் தான் இவங்களும் அங்கே போன பிறகு நல்லா வீடு வாசல்லாம் வாங்கின பிறகு அப்புறம் அமெரிக்காக்காரனை கிண்டல் பண்ணுறாங்க. அதான் யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் இல்லை, அதாவது கண்மணி நாயகத்தினுடைய சார்ட்டரில் ஓமர் அப்துல்லாவா எவனோ அவன் தான் அடுத்த நபியான் அப்படின்னு சொன்னதா கண்மணி நாயகன் சொன்னதா இவர் சொல்றாப்புல. சரிங்க, இருந்துட்டு போட்டு. With the people of Sham, with those Christians of Sham, in his charter was Kafir and Muslim, they're not allowed to wear the same clothes as one another. அப்போ கண்மணி நாயகன் அப்பவே சொல்லியிருப்பார் போல இருக்கு, அதாவது நீங்கள்லாம் வந்து இந்த கிறிஸ்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதே போல் பண்ணாதீங்க, அவங்கள போகிற கோட்டு சூட்லாம் போடாதீங்க, அவங்கள மாதிரி பேண்ட் சட்டையெல்லாம் போடாதீங்க, நீங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறாப்புல. வித்தியாசமான அதனால தான் இந்த புண்ணியவன்கள் நம்ம வந்து முழு பேண்ட் போட்டோம்னா அவங்க முக்கா பேண்ட் போடுவாங்க, நம்ம பேண்ட் சட்டை போட்டோம்னா அவங்க கைலி வெட்டி கட்டுவாங்க, நம்ம சிலுவை ஏதாவது டாலர் ஏதாவது போட்டோம்னா அவங்க போட மாட்டாங்க. அதனால தான் யூதங்க இந்த பின்னாடி தொப்பி வைப்பாங்க, கருப்பாக இதுக்குள்ளே சின்னூண்டு இந்த இப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் அதனால தான் இந்த புண்ணியவான்கள் முன்னாடி தொப்பி வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாத்தையுமே வித்தியாசமாக செய்யணும், ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமாக போடணும், பேண்ட் சட்டையெல்லாம் வித்தியாசமாக போடணும். என்ன நம்ம தான் வாயில் தான் சாப்பிட்றோம், இவங்க எதில் சாப்பிட்றாங்கன்னு தெரியல, என்னமோ தெரியல. சரி போயிட்டு போகுது, கிறிஸ்தவர்களாக வாயில் தான் சாப்பிட்றாங்க. என்னடா உங்கள் அநியாயம். அதனால் கிறிஸ்தவர்கள்லாம் ட்ரெஸ் போட்டுருக்காங்களா, நீங்கள் அதே மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க அப்படிங்கிறாப்புல. சரி, நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை, போங்க. If the Muslim he comes out on the day of Eid and he sees Kafir with nice clothes, the Kafir has to take his clothes off and give it to the Muslims.
அடடடடடடடா. இது என்னடா இது அதிசயமா இருக்கு. அதாவது அப்ப அந்த இன்ஃபிடல் ஆகிய நம்ம, அந்த துரோகி, அல்லாவின் துரோகியாக நம்ம நல்ல பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ப ஏத்தாப்புல வர அந்த யாரு அந்த புண்ணியவான், இஸ்லாமிய புண்ணியவான் வந்து அவர் வராப்புல அன்னைக்கு எய்தான், அன்னைக்கு வந்து ரமதானா, அன்னைக்கு வந்து ஒரு அவர் சூப்பரான ஒரு நிகழ்ச்சி. அன்னைக்கு நீ ஏன்டா வந்து நல்ல சட்டை போட்டு வரேன்னு கேட்டு இந்த ஆளுடைய பழைய சட்டைய அந்த காஃபிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து புது சட்டையை வாங்கினா, கலெக்டரா குறாங்க இங்க அப்படின்னு சொல்லி அதை அதாவது சொல்றான் பாருங்க. அந்த இன்ஃபிடல் வந்து அந்த சட்டையை கலத்தணுமா, அந்த சட்டையை கலத்தி யார்கிட்ட கொடுக்கணுமா, முஸ்லீம் கிட்ட கொடுத்துடணுமா. நம்ம சட்டையில யோசிச்சு பாருங்க. இப்பதான் சொன்னாங்க கண்மணி நாயன் சொல்லியிருந்தாப்புல, அவங்க எப்படி சட்டை போடுறாங்களோ அதை நீ போடாதரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஒரு எய்தோ ஒரு ரமதானோ ஒரு நல்ல நிகழ்ச்சியோ இஸ்லாத்துல இருக்கும் பொழுது அன்னைக்கு ரோட்ல போற வர்றவன் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இந்துவோ ஒரு இன்ஃபிடலோ ஒரு காஃபிரோ அவன் வந்து நல்ல சட்டை போட்டு வந்தானா, நீ முஸ்லீம் ஆகிய நீ வந்து உனக்கு வந்து நீ சாதாரணமான ஒரு சட்டை போட்டு வந்த அப்படின்னா அவனை பார்க்கணும், யாரே டேய் கலெக்டரா அப்படின்னு சொல்லணும். அவன் கலெக்டரை வச்சு அந்த காஃபிரோட அந்த கிறிஸ்தவனுடைய சட்டையை இவன் போட்டுட்டு இந்த பழைய சட்டையை அவன்கிட்ட கொடுத்துடணுமா. பரவாயில்லையே. சரி, இன்னும் என்ன இதுதான் கொடூரமான ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. இவங்க சட்டையில தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இது எங்க போய் முடியும்னு மட்டும் பாருங்க. சொல்லுங்கய்யா. The kafir, when he walks inside the street, he has to wear a red belt around his neck. என்னடா இது அதிசயமா இருக்கு. அதாவது ஒரு இன்ஃபிடல், யாரு இந்த அல்லாவின் துரோகி, அவர் வந்து வாக் பண்றாரு ஸ்ட்ரீட்ல, தெருவில் வாக் பண்ணும்போது, தெருவில் நடக்கும்போது அவர் எப்படி நடக்கணும் தெரியுமா, அவர் வந்து கழுத்துல ஒரு ரெட்டு பெல்ட்டை கட்டிக்கணுமா. இந்த நாய்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, நாய்களுக்கெல்லாம் கழுத்தில் நம்ம போகும்பொழுது கருப்பு பெல்ட்டு, நாய்களுக்கு கூட கருப்பு பெல்ட்டு வெள்ளை பெல்ட்டு விதவிதமான பெல்ட்டு கழுத்தில் போடுவாங்க வசதிக்கு ஏற்ப. ஆனால் இந்த கிறிஸ்தவன், இந்த இந்து, இந்த இன்ஃபிடல், இந்த காஃபிரு, இந்த அல்லாவின் எதிரி என்ன செய்யணுமா, ரோட்டில் நடந்து போது கழுத்தில் அந்த ரெட்டு பெல்ட்டை கட்டிக்கணுமா. எதுக்காக தெரியுமா, அப்போ தான் வந்து அந்த இஸ்லாமியனுடைய ட்ரெஸ்ஸை பழைய ட்ரெஸ்ஸை இவன் வாங்கிட்டு போட்டுக்கிட்டான்னு வைங்களே, இவன் முஸ்லீம் மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதனால அதுக்கு அடையாளமாக இந்த ரெட்டு பெல்ட்டு அதில் கடையிலையோ எங்கேயாவது போய் வாங்கி நாய்க்கு கட்டுற அந்த ரெட்டு பெல்ட்டை வாங்கி கழுத்தில் கட்டிக்கணுமா. அப்போ ரோட்டில் வர்றவங்க இவனா காப்பியரா, டே போடா வரமா, இன்ஃபிடல் துரோகி, அல்லாவின் துரோகி, எங்க கண்மணி நாயகத்தின் துரோகி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். ஐயா சொல்லுங்கய்யா. And he has to have his forehead shaved. என்னடா இது, அதாவது நெத்தியை வந்து ஷேவ் பண்ணிக்கணுமா. நெத்தினா அந்த அரை மண்டை ஆக்கிக்கணுமா. முன்னாடியெல்லாம் இந்த ஸ்டைலாக நம்ம வந்து அப்படி ஒரு காலத்தில் நம்ம இதாக இருக்கும்போது வயசு இருக்கும்போது இப்படினோம்னா முடி இந்த பக்கம் போகும், கிட்டுனா போகும், அப்படி இந்த நெத்தி ஃபுல்லாக முடி பரவி இருக்கும். அப்படியே காற்றுல வந்து அப்படியே பறக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிலாம் வந்து இந்த இன்ஃபிடல், இந்த துரோகிகள், இந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்ன செய்யக்கூடாதான், முடி வச்சுக்கிற கூடாது, அரை மண்டையை சேவ் பண்ணிக்கிறணுமா. மண்டையிலேருந்து பாதியை சேவ் பண்ணிக்கணுமா. அப்போ பார்க்கறதுக்கு ஏதோ சொட்டதை அலங்கோலமாக இருக்கும். அப்போ அதை அலங்கோலத்தை பார்த்து அவங்க அப்படி சிரிக்கிறது. சரிங்கய்யா, சேவ் பண்ணிக்கணுங்க அரை மண்டையா. சரி, அதுக்கப்புறம் என்னடா இது, ஒரு மனுஷன் 2 ஷூ தான் போடுவான், இது ரெண்டு ஷூவை போட சொல்றாப்புல. 2 shoes which are different from one another. அப்படியா சங்கதி. அதாவது நம்ம கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் புத்த மதத்தினா யாரோ காஃபிர்கள், அல்லாவினுடைய எதிரி 2 ஷூ போட்டுக்கணுமா காலில். ஒரு ஷூ ஒரு மாதிரியும் இன்னொரு ஷூ ஒரு மாதிரி இருக்கணுமா. இந்த காலில் ஒரு ஷூவும் இந்த காலில் வேற ஒரு ஷூவும். இது பச்சை கலராக இருந்தால் இது சிவப்பு கலராக இருக்கணுமா. ஷூவில் இது கருப்பு கலராக இருந்தால் இது வந்து மஞ்சள் கலராக இருக்கணுமா. இது 7ஆம் நம்பராக இருந்தால் இது 9ஆம் நம்பராக இருக்கணுமா. அப்போ தான் வந்து காலில் வந்து இவனை பார்த்ததுமே இவன் காஃபிரு அப்படின்னு அடையாளம். சட்டையில் மாத்திரம் அடையாளம் இல்லை, கழுத்தில் சகப்பு கயிறு கட்டுறதுல மாத்திரம் அடையாளம் இல்லை, போடுற ஷூவுலையும் அடையாளம் காண்பிக்கணும். அதனால வேற வேற ஷூ தான் போடணுமா. இப்போ சட்டையில் ஆரம்பிச்சு இப்போ செருப்பில் வந்திருக்காங்க. சொல்லுங்கய்யா, அதுக்கடுத்து என்னங்கய்யா. He's not allowed to, and he's not allowed to walk on the pavement. He has to walk on. He has to walk in the middle of the road. And he has to ride on a mule. பாரியா,
அதாவது கிறிஸ்தவனோ இந்துவோ புத்த மதத்தினரோ அல்லாவின் எதிரியோ கண்மணி நாயத்தை நம்பாதவன் பாதையில் நடக்கக்கூடாதான். இந்த ஆளுகள்லாம் நடக்கிறாங்களா அந்த பாதையில் நடக்கிறதுக்கு இவனுக்கு யோகியதை இல்லையா. அவன் கழுதையில தான் அவன் வரணுமா. அவன் சாதாரண அவன் என்னதான் வசதியாக இருந்தாலும் கழுதையில தான் அவன் வரணுமா. அதுவும் அது எதில் நடக்கணுமா, மிடில் ஆஃப் த ரோடு, ரோட்டு நடுவில் நடக்கணுமா. அந்த பக்கம் இந்த பக்கம் ஏன்னு கேட்டால் போகிற பாதையிலாம் அவங்களுக்கு புண்ணியவான்கள் வர்றதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இவங்க ரோட்டு ஓரத்தில் நடுவில் ரோட்டு நடுவில் தான் நடக்கணுமா. கழுதையில் வரும்பொழுது இவங்க இறங்கி தான் நடக்கணும், ஏறிலாம் போகக்கூடாது. He has to walk in the middle of the road and he has to ride on a mule. And that's only for the adults, not for the children. இதில் கருணை காமிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அல்லா கருணை காமிச்சிருக்காப்புல. இது சில்ட்ரன்கள்லாம் பிரச்சனை இல்லை. சில்ட்ரன் கழுதை மேலே ஏறி உட்காரலாம். இந்த 10, 15, 20 வயசு ஆன ஆளுகள்லாம், அந்த அடல்ட் எல்லாம், அந்த வாலிபர்கள் எல்லாம் கழுதை மேலே ஏறி போகக்கூடாது. அது அந்த இஸ்லாமியர்களுக்கு அவமானம். அந்த கழுதை பக்கத்திலேயே அது பின்னாடியே நடந்து போகணுமா. குழந்தைகளை வேணும்னா கழுது மேலே என்ன ஒரு இரக்கம் பார்த்தீங்களா. இதுதான் கருணை. நம்ம எதுக்கு கண்மணி நாயத்தை இதை உலகத்துக்கு அனுப்பப்பட்ட மெர்சி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. குழந்தைகளை பார்த்ததுமே நீங்கள் குழந்தைகளை கழுது மேலே வச்சுக்கிறீங்க. ஆனால் நீ என்ன செய்யணும், நடபாதையில் போகக்கூடாது, ரோட்டு நடுவில் போகணும். இங்கிட்டு எங்கள் புண்ணியவான்கள் வருவாங்க போவாங்க, அவங்க போய்கிட்டு இருக்கணும். நீ ரோட்டு நடுவில் போ. அவன் அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஒதுங்கு, இவன் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஒதுங்கு. அப்படி மாறி 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 ஒதுங்கி அப்படித்தான் நீ ரோட்டில் போகணும். ஆனா உனக்கு ஒரு மெர்சி, எங்க கண்மணி நாயகம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட மெர்சி. அதனால உனக்கு ஒரு மெர்சி. குழந்தை சின்ன பிள்ளை குழந்தைகளை, அந்த கை குழந்தைகளை வேணும்னா கழுதை மேல வச்சுக்க. ஆனா நீ ஏறி உட்காரக்கூடாது, அது நடந்துதான் போகணும். என்ன ஒரு கருணையின் மார்க்கம். ஐயா சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. கேட்கறதுக்கு என் காதில் அப்படியே இன்பத்தேனு பாயுதுங்க ஐயா. செந்தமிழை கேட்கும் பொழுது எப்படி இன்பத்தேனு பாயுதோ அதே போல் இவர் செந்தமிழில் பேசலைங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறாப்பில்லைங்க. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பாகிஸ்தான்காரனாக தான் இருப்பான், வேற எங்கேருந்து பஞ்சபுலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் எப்பேற்பட்ட புண்ணிய வார்த்தைகளை நம்ம கிறிஸ்தவர்களுக்கு, நம்ம இந்த இஸ்லாம் அல்லாதவர்கள், இந்த நபிய கண்மணி நாயகம்னு ஏற்றுக்கிறாதவங்களுக்கு சொல்கிறாரு பார்த்தீங்களா. சொல்லுங்கய்யா. You see how Islam would make the child become a Muslim. நான் கூட நினைச்சேன் அது கண்மணி நாயகம் கருணையின் இரக்கத்தின் சிகரம், அதனால குழந்தைங்க கழுதையில போக விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா குழந்தைகளை எதுக்கு தெரியுமா அவங்க கழுதை மேல போன்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த குழந்தைங்க பாக்குமா, என்னடா இது. அப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க. ஐயா சொல்லுங்க. அது எப்படி அது வருகிற காலத்துல அவங்க முஸ்லிமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அது எப்படி முஸ்லிமா மாறுதா சொல்லுங்க. எப்படி முஸ்லிமா மாறுது. Or the child growing up in a state of kufr, he will turn to Islam. அதாவது அந்த பார்க்கும்போதே அருமை. அதாவது அந்த குஃபாருடைய அந்த கிறிஸ்தவனுடைய குழந்தைங்க வளரும் பொழுது, அந்த ஸ்டேட்ல வளரும் பொழுது அவங்க அப்படியே டேன் ஆயிடுவாங்களாம். எங்க டேன் ஆயிடுவாங்களாம், இஸ்லாத்துக்கு டேன் ஆயிடுவாங்களாம். ஏன் தெரியுங்களா இஸ்லாத்துக்கு டேன் ஆயிடுவாங்களாம் அந்த குழந்தைங்கள்லாம்? ஏன்னு கேட்டா அவர் காட்டின கருணைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. Child growing up in a state of kufr, he will turn to Islam. Why? Because the child will be walking along with. அதாவது எதுக்காக அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. என்ன காரணம்? அதாவது அவங்க அப்பாவோட இந்த குழந்தை போய்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவோட இந்த குப்பாரோட இந்த குழந்தை, கிறிஸ்தவ குழந்தை, கிறிஸ்தவ அப்பனோட இந்து குழந்தை, இந்து அப்பன்களோட போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும் பொழுது ஐயா சொல்லுங்கய்யா. அப்ப அது சொல்லுதான், கேட்குதான். அப்பா அப்படின்னு கூப்பிடுதான். அப்பா அப்படின்னு கூப்பிட்டதுமே அந்த காப்பீர் என்ன செய்யறான்னா, மகனே அப்படின்னு, நான் இங்க இருக்கேன், என்ன மகனே என்ன மகளே அப்படின்னு கேட்பானா. சொல்லுங்கய்யா. Why you got your forehead shaved? I don't know whether அதான் குழந்தைய கேட்குமா, என்னப்பா நீ அரை மண்டையை ஏன் ஷேவ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குமா. மண்டை பாதி முன்னாடி முடி இருக்காது, மண்டை பாதிக்கு மேல முடி இருக்குமா. புரியுதுங்களா? இங்கே முடியெல்லாம் அழகா சிகையாங்க அலங்காரம்லாம் வச்சுக்கிறதுக்குலாம் இது இல்லை. அப்படியே பரட்டையாக அப்படியே தெரியணும். அந்த அப்படி பரட்டையாக பாதி முடி முன்னாடி சிரைச்சிட்டு அப்படி திரியும் பொழுது அந்த குழந்தை, என்னப்பா நீ மட்டும் இப்படி அரை மண்டை சிரைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குமா. அப்ப அந்த அப்பன் சொல்லுவானா, யாரு அந்த கிறிஸ்தவன், அந்த இந்து, அந்த புத்த மதத்தில் உள்ளவன் சொல்லுவானா என்ன அப்படின்னா,
எனக்கு தெரியாதுப்பா, இந்த இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க, அதை தான் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, அரை மண்டே சேவ் பண்ணுங்கடா காப்பீர்களே அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். சொல்லுங்கய்யா. Muslims, they make me do it. Why you gotta walk? Why can't you ride the animal like the Muslims? They walk like ride the animal like this. Why are you walking with both legs dangling on the side of the donkey? அடாடாடா, சிரிப்பு சிரிப்பு சத்தத்தை கேட்டீங்களா? அவங்க சிரிக்கிறாங்க, அந்த பசங்க, இந்த இஸ்லாமிய பசங்க சிரிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேளுங்களே, அதை கேட்டிங்கன்னா அதிசயமா இருக்கும். Why you got your forehead shaved? I don't know whether these Muslims, they make me do it. Why you gotta walk? Why can't you ride the animal like the Muslims? They walk like ride the animal like this. Why are you walking with both legs dangling on the side of the donkey? பார்த்தீங்களா அவங்க சிரிக்கிற சத்தத்தை? ஐயான்னு கேட்ட கிறிஸ்தவர்களை பார்த்து, யூதர்களை பார்த்து, காப்பீர்களை பார்த்து, கண்மணி நாயத்தை நபின்னு நம்பாத நம்மளை பார்த்து பயங்கரமாக சிரிப்பாங்க. அதனால ஐயான்னு கேட்டால் அவன் கேட்குறானா, அந்த குழந்தை கேட்கலாம், ஏப்பா ஒரு முஸ்லீமு குதிரையில் கம்பீரமாக சடுக்கு புடுக்குன்னு வாரானே, நீ வந்து இந்த கழுதையை ஒட்டிக்கிட்டு பின்னாடி உரைச்சிக்கிட்டு போறியே, உனக்கு வெக்கமா இல்லையா, மானமா இல்லையா, என்ன ஏதுன்னு கேட்குமா அந்த குழந்தை? Why is it every time the Muslim comes to you he asks you for your clothes, you give it? அதானே. அப்போ என்ன, எல்லா நேரத்துலையும் வந்து உன்ட்ட நீ புது சட்டை வாங்குற, கஷ்டப்பட்டு உழைச்சி நீ புது சட்டை வாங்குற, புது பேண்ட் வாங்குற, ஆனால் முஸ்லீம்காரன் வந்து டேய் காபிரு, உன் வீட்டில் என்னடா பீரவை தோறடா, நல்லா இருக்கா, அதை ஏறா, அந்த கோட்டை சூட்டு ஏறா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறான். அப்போ எதுக்குப்பா நீ நல்ல சட்டையெல்லாம் போடாமல் அந்த பழைய சட்டை, அவன் வந்து பழைய சட்டையை கொடுக்குறான், அதை போட்டுட்டு நீ வாங்குற புது சட்டையெல்லாம் பேண்டையெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்ற அப்படின்னு கேட்குறாங்களாம். அந்த குழந்தைங்க கேட்பாங்களாம். Why is it every time he tells you to get down from the horse, you have to take it? No. அதான். அப்புறம் எப்போ பார்த்தாலும் கழுதை விட்டு இறங்குடா அப்படின்னு சொன்னால் உடனே நீ இறங்குறியே, என்னப்பா ஏப்பா அப்படின்னு கேட்பாங்களாம் குழந்தைங்க. He said, அது மட்டும் இல்லையா, நல்லா கவனிங்க, இது மட்டும் இல்லையா, நல்லா கவனிங்க, எப்பேற்பட்ட கேவலமான இவங்க புத்தின்னு மட்டும் பாருங்க. இந்த வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த புண்ணிய புஸ்தகத்தை படிக்கிறதுனுடைய விளைவுகள் தான் இவங்களை இப்படி மாற்றி வச்சிருக்கு. அதனால அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு புதுமையான ஒரு விஷயத்த இவங்க சொல்றாங்க. எங்க அரை மண்டையை சேவ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து, சட்டையிலேருந்து ஆரம்பித்து, ஷூ ஆரம்பித்து, அப்புறம் கழுதையில் நடந்து போகிறது, ரோட்டில் பேமெண்ட்டில் பாதையில் நடந்து போகக்கூடாது அப்படிங்கிறத ஆரம்பித்து இப்போ எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, வேற என்ன செய்யணும் சொல்லுங்க? They can have their churches. அதாவது இந்த குப்பாறுகள் வந்து சர்ச்சு வச்சுக்கலாமா? என்கிட்ட அமெரிக்காவில் இருக்கிறதுனால சர்ச்சுன்னு சொல்கிறேன். அப்போ இப்போ இது எல்லாத்துக்குமே குப்பாருன்னா யார்? இந்துக்களும் குப்பாரு தான், புத்த மதத்தினரும் குப்பாரு தான், மற்ற எந்த மதத்தில் உள்ளவங்களும் குப்பாரு தான். குப்பாரு, அந்த குப்பார்கள் வந்து சர்ச்சு வச்சிருக்கலாம், கோயில் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கலாமா? அனுமதி உண்டாம். ஏன் தெரியுங்களா அனுமதி உண்டு? சொல்லுங்கய்யா. But they're not allowed to ring the bell. அங்க வந்து பூசையோ இந்த ரிங்கு பெல் அடிக்கிறதோ கூடவே கூடாது. நல்லா கவனிக்கணும். நம்ம ஊர்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் காலையில விடிய காலைல 5 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓத ஆரம்பிப்பாங்க. மத்தியானம் ஓதுவாங்க, 5 தடவை ஓதுவாங்க, சாயங்காலம் ஓதுவாங்க, எப்போ விசேஷம் வந்தா ஓதுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா சர்ச்சுகள்ல இவங்களுடைய நாட்டுல சர்ச்சு வச்சுக்கலாம், ஆனா ரிங் அடிக்காத, பெல் அடிக்காத. சொல்லுங்கய்யா. And if a Muslim, he's walking by, let's say for example a Muslim's been on Edgware Road for example, he's had some nice shisha, some nice steak, no hubble bubble, we don't deal with anything like that, and he's walking along and he's rubbing his belly and he's like, oh man, you know, I don't want to upset my wife tonight. இப்பதான் விஷயத்துக்கு வாராங்க. இவங்களுடைய கேவலமான இவங்களுடைய மதவெறியும் இவங்க கேவலமான காம வெறியும் இதுல இருந்து தெரியும். எப்பேற்பட்ட காவமெறி பிடிச்ச ஜென்மங்கள் அப்படிங்கிறது இவன் சொல்றது தெரியும். அதாவது தினம் வந்து பொண்டாட்டிக்கிட்ட அதை செய்ய, இதை செய்ய, அங்கனை செய்ய, இதை செய்ய, அந்த உருவாக்கி அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா செஞ்சு கொடுத்து இவன் தின்றுருக்கிறான். ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எதுக்கு என் பொண்டாட்டி அதான் வருத்தப்படுத்தணும், அதான் கேட்குறான் பாருங்க. சொல்லுயா, என்னது? With anything like that, and he's walking along and he's rubbing his belly and he's like, oh man, you know, I don't want to upset my wife tonight. இன்னைக்கு வந்து அதாவது இன்னைக்கு வந்து என் பொண்டாட்டி இன்னைக்கு அப்செட் பண்ணக்கூடாது, இன்னைக்கு என் பொண்டாட்டி அப்செட் பண்ணக்கூடாது, இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் எதுக்கு சமைக்கணும், எனக்குன்னு அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன செய்வாங்களாம் அதுக்கு பதிலாக? சொல்லுங்கய்யா. Oh man, you know, I don't want to upset my wife tonight. What you can do, you can go to the church, knock on the door, John, let me in. Okay, no problem. அதாவது வீட்டை விட்டுட்டு சர்ச்சுக்கு போகணுமா இவரு? அங்கே போய் சர்ச்சை தட்டணுமே,
சர்ச்சை துறை அப்படின்னு. அங்கே போனது, அங்கே ஜான் இருப்பாராம். ஜான்னா யாருன்னா கிறிஸ்தவன். ஜான் இருப்பாராம். அந்த கிறிஸ்தவர் கிறிஸ்தவன்ட்டு நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லுவாராம். அவரு என்ன சொல்லணுமோ, ஓகே நோ ப்ராப்ளம். ஏன்னு கேட்டால் இவர் புண்ணியவானாச்சே, புண்ணிய மதத்தை சேர்ந்தவராச்சே, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணுமா? John has to put up Abdul Ghaffur for the night. நல்லா கவனிங்க. அந்த அப்துல்லாவை இந்த ஜான் என்ன செய்யணுமா, அங்க அனுமதிக்கணுமா சர்ச்சில். எதுக்கு அனுமதிக்கணுமா, என்னென்ன செய்யணுமா சொல்லுங்கய்யா. Abdul Ghaffur with his big belly. பிக் பெல்லி. அப்துல்லாவுக்கு பிக் பெல்லி இருக்குமா, பெரிய வயிறு. Having his nice kebab. அப்போ அவன்கிட்ட அந்த ஜானுக்கிட்ட சொல்ல மாட்டே, நல்லா சிக்கன் கபாபு ஒன்று செஞ்சு கொடுறா அப்படின்னு சொல்லணுமா. அவரு சிக்கன் கபாபு செஞ்சு கொடுப்பாராம். செஞ்சு கொடுத்தது ஒரு நைஸ் கபாபை திம்பாராம். John has to open up the church and he has to go there and அதாவது இந்த ஜானு வந்து சர்ச்சை ஓப்பன் பண்ணணுமா, அப்புறம் அலோ பண்ணணுமா. எதுக்கு அலோ பண்ணணுமா, அங்கே போய் தூங்குறதுக்கு. ஏன்னு கேட்டால் எல்லா சர்ச்சுகளையும் பாஸ்டர்கள் சர்ச்சுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அங்கே போய் இவர் தூங்கணுமா. சரி, எங்கே போய் இவன் தூங்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. சொல்றா. has to open up the church and he has to go there and sleep there nice and comfortable. கம்ஃபர்டபுளா, நைஸா கம்ஃபர்டபுளா தூங்கணுமா. எப்படி? And say, all right John, thank you, and then carry on going. அதாவது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில போகணுமா. நல்லா கவனிங்க, இவன் என்ன சொல்ல வாரான் அப்படிங்கறத மட்டும் நல்லா கவனிங்க. சொல்றா. Which wife is going to live with John? இப்போ எந்த மனைவி அந்த கிறிஸ்தவனோட அந்த சூழ்நிலையில வாழ்றதுக்கு ஆசைப்படுவா அப்படின்னு கேட்கிறாப்புல ஒரு கேள்வியை கேட்டுட்டு, What type of circumstances? What kind of dishonoring is this? அப்போ இது போல கேவலமான அவமானம் இந்த ஜானோட இந்த பாஸ்டரோட நான் வாழ்றேனே அப்படின்னு அவனுடைய மனைவி நினைப்பாலாம். சொல்றா. For me to live with John and Abdul Ghaffur comes every Friday night. அப்துல்லா எவ்ரி ஃப்ரைடே நைட்டு வராராம். நல்லா கவனிக்கணும். அப்துல்லா நைட்டு எவ்ரி ஃப்ரைடே வராராம், வெள்ளிக்கிழமை வந்து என்ன செய்யறாராம், தூங்குறாராம். எதுல தூங்குறாராம், இன் அவர் பெட்டு. அவனுடைய பெட்டில். யாரு, அந்த ஜான் பாஸ்டருடைய பெட்டில் தூங்குறாராம். ஐயா கிறிஸ்தவர்களே நல்லா கவனிங்க. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, குஃபார்களுக்கு, அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டில் இருக்கிற கோயில் வச்சுற அந்த இஸ்லாமிக் அல்லாத அந்த மசூதி இல்லாத வேற ஒரு கோயில் ஆராதனை கூட வச்சிருக்கிறவங்களுக்கு நடத்துகிற அவங்க கொடுமை என்ன அப்படின்னா, அந்த பாஸ்டரை விரட்டி விட்டுட்டு அந்த பெட்டில் இவன் தூங்குவானா. எப்படி தூங்குவானா, அடே சொல்றா. And sleeps in our bed as well, of course. Of course, நிச்சயமா. Because sunnah is to look after the guest, isn't it? ஓஹோ, அதாவது இவங்களுடைய இதை மதிக்கிறது, மரியாதை கொடுக்கறது என்ன அப்படின்னா, கெஸ்ட் வீட்டுக்கு வந்தா அவ என்ன விருப்பப்படுறானோ அதை கொடுக்கறதுக்கு பேரு தான் மரியாதை. அதுதான் ரைட்டு அப்படின்னு, அதுதான் ரைட்டா. சரி, என்ன மரியாதை கொடுக்கணும் இவங்களுக்கு பாரியா. அதாவது ஐ காண்ட், இவர் வந்து ஃப்ளோர்ல தூங்க முடியாதான். என்னடா சர்ச்சில் என்ன கீழே படுக்க சொல்றியா? டேய் ஜான் பாஸ்டர் தானே, எங்கடா பொண்டாட்டி, எங்கடா? ஐயா இதுல படுத்திருக்காங்க, பெட்டில் படுத்திருக்காயா? பெட்டில் படுத்திருக்காரா? நீ எங்கடா படுப்ப? ஐயா நானும் அந்த பெட்டில் ஐயா படுப்பேன். இப்போ நான் எங்கடா படுக்கிறது? ஐயா இந்த ஃப்ளோரில். டேய் இந்த ஃப்ளோரில் என்ன படுக்க சொல்றியா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவன் சொல்லுவானா, நான் வந்து ஃப்ளோர்ல எல்லாம் படுக்க முடியாது, அதோட நான் ஒரு முஸ்லீம். ஏண்டா நான் ஒரு முஸ்லீமு, நான் ஒரு அல்லாவின் அடிமை, என்னை வந்து தரையில படுக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வானான்னு தெரியுங்களா? So what about when Abdul Ghaffur goes to John's house? இப்பதான் கேட்குறான். அப்போ அதிசயமான சுற்றி வளைச்சு வாரான். நல்லா கவனிங்க. அந்த 10 வயசு, அந்த 15 வயசு, அந்த 18 வயசு பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். எப்படி கிறிஸ்தவர்களோட அந்த சர்ச்சில் எல்லாம் போய் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறான். அப்போது இந்த அப்துல்லாங்கிறவன் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஜானுங்கிறது கிறிஸ்தவ மாதிரியும் அந்த அப்துல்லாங்கிறது முஸ்லீம் மாதிரியும் அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி தான்டா செய்யணும். இஸ்லாமிக் ஸ்டேட்டு நம்மளாம் மெஜாரிட்டி ஆகிட்டா இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி
சொல்லி கொடுக்குறான். அப்போ ஒரு கேள்வி கேட்குற, ஒரு அற்புதமான கேள்வி. அப்போ அப்துல்லா வந்து ஜான்ஸ் ஹவுஸுக்கு போனால் என்ன செய்வார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பசங்கிட்ட கேட்குறான். கேட்டதும் அவங்க முழிக்கிறாங்க, நினைக்கிறேன் என்ன தெரியல அப்படின்னு. John, sleep on the floor and I'll sleep on the bed. அதாவது அவன் சொல்லுவானா, யாரு இந்த முஸ்லீம் சொல்ல, டே ஜான் ஸ்லீப் ஆன் த ஃப்ளோர், தரையில படுறான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பெட்ல படுப்பேன்டா. எங்க அவனும் அவன் பொண்டாட்டியும் படுக்கிற பெட்ல இவனை இறக்கி விட்டுட்டு இவன் வந்து படுப்பானா. எப்படி படுப்பான்னு மட்டும் கேளுங்க, இதை தான் கேளுங்க. இங்கே தான் அதிசயம். இவனை உண்மையில எப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு அவ்வளோ பெரிய கோபத்தில் தான் நான் பேசுகிறேன். இருந்தாலும் இந்த சோசியல் மீடியாவில் பேசுகிறமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். அதனால இவன் எப்படிப்பட்ட ஜென்மம் அப்படிங்கிறத பாருங்க. டேய் சொல்றா, What's gonna happen? வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், அடுத்து என்ன நடக்க போகுது. Tracy's gonna be on the floor thinking, my husband, he's got a forehead shaved, and this one, look at this one, Khatab, mashallah. Which one's more attractive? We're not gay. அப்போ அவன் பொண்டாட்டி நினைக்குமா, என்ன நம்ம புரிச்சு அரை மண்டையை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், முக்கா பேண்ட் அவன் பழைய சட்டையாக போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தேன் அந்த முஸ்லீமை எவ்வளோ அழகா இருக்கான், எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கான். I'm just saying, a man with his forehead shaved and one belt around his neck and 2 different colored shoes, or Amir Khattab. அதாவது கழுத்துல எல்லாம் சவுப்பு இதை நாய்க்கு கட்டுறத இதை மாட்டிக்கிட்டு, பெல்ட்டை மாட்டிக்கிட்டு, வேற ஷூவை போட்டுக்கிட்டு இப்படி கீழ்த்தரமா இருக்கானே, யாரு நம்ம புருஷன், யாரு ஜானு. ஆனா இந்த அமீர் அல் கத்தாப்னா அந்த புண்ணியவான், யார் அந்த வீட்டுக்குள்ள, ஜானுடைய வீட்டுக்குள்ள வந்த புண்ணியவான் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கான் அப்படின்னு நினைக்குமா. We're talking about here now with that nice Chechen hat, big beard. பிக் பியர்டு, சூப்பரா இருக்கு, சின்னெல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா செண்டு வாசனை அடிக்குது. A bit to the side, yeah, and he's got the badges there. பேட்ச் எல்லாம் இங்க இருக்கான், இங்கிட்டு அல்லாஹு அக்பர் பேட்ச் இருக்கான். La ilaha illallah, yeah, and he's got a big gun and he's got a big camouflage jacket on, nice boots, big gloves gun as well. Even if he's got a couple of fingers. அதான் பிக் கன்னு, பெரிய இது அட்ராக்டிவா சூப்பரா ஷூவெல்லாம் இருக்கான். அப்ப அவன் புருஷனையும் இந்த பெட்ல படுத்திருக்கிறவனையும் பாப்பாலாம், அவன் பொண்டாட்டி பாப்பாலாம். பார்த்துட்டு யாரு அட்ராக்டிவா இருக்கான், நீ வந்து யுத்தத்துல 5 விரல் போயிட்டாலும் பரவாயில்ல, இப்பவும் நீ வந்து அட்ராக்டிவ் தான் அப்படின்னு சொல்றாப்புல. ஸ்டில் யூ ஆர் லுக்கிங் அட்ராக்டிவ், நீ பயப்படாத, போய் யுத்தத்துக்கு போய் 5 விரல் துப்பாக்கி சுட்டு குண்டு போட்டு விரல் போனா கூட பரவாயில்ல, இப்பவும் அந்த ஜானுக்கு முன்னாடி, அவன் பொண்டாட்டிக்கு முன்னாடி நீ வந்து பயங்கர அட்ராக்டிவ் தான். அதனால என்ன செய்வாங்க, still looks attractive. Yeah. What's Tracy gonna do? நல்ல அடுத்து என்ன செய்ய போறோம். John's in for a problem. இப்ப ஜானு ப்ராப்ளத்துல இருக்காப்புல, பாஸ்டர் ப்ராப்ளத்துல இருக்காப்புல. ஏன்னு கேட்டா தரையில அவர் இருக்காப்புல, கட்டில்ல இவன் பொண்டாட்டி இருக்கா. இப்பதான் இந்த எமிர் வந்து கட்டல்ல படுக்க போறான். He just let him in for a kebab, he lost his. ஐயா இஸ்லாமியர்களே, இவனை பத்தி நான் கீழ்த்தரமாக கேவலமாக பேசணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனாலும் இவனை இப்படி உருவாக்கி இருக்கிறது இவன் படிக்கிற அந்த குரானுங்கிற புஸ்தகமும், இவன் படிக்கிற அந்த இவனுடைய போதனையை கொடுத்த அந்த கண்மணி நாயகம் தான் காரணம். அப்போ அந்த கண்மணி நாயத்தினுடைய கழுத்தை பிடிச்சி 3 தடவை நெரிச்ச, அந்த குகையில் வச்சு நெரிச்ச அந்த கருப்பு உருவம் தான் காரணம். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவனை கீழ்த்தரமாக இவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பற்றி பேசாமல் இவனை பற்றி மட்டும் பேசுகிறேன். இப்போ நல்லா கவனிங்க கிறிஸ்தவர்களே, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்போ அமீர் வந்து கபாபுக்காக வந்தான், தூங்குறதுக்காக வந்தான், கடைசியில் என் பொண்டாட்டியவும் நான் இழந்துட்டேனே அப்படின்னு, என் பொண்டாட்டி கூடயும் அவன் படுத்துக்கிட்டானே, நான் படுக்க வேண்டிய இடத்துல அவன் படுத்துக்கிட்டானே அப்படின்னு கீழே நின்று அவன் வேதனைப்படுவானா. யாரு? அந்த ஜானு. இவன் பொண்டாட்டி பார்க்குமா, யாரு? அந்த பாஸ்டருடைய பொண்டாட்டி. அடாடாடா, நம்ம புருஷன் என்னடானா அரமண்டையா இருக்கான், காலில் ஷூவெல்லாம் மாறி இருக்கு, கழுத்துல எல்லாம் பெல்ட் போட்டிருக்கான். ஆனா இவனை பார்த்தீங்களா, துப்பாக்கி வச்சிருக்கான், சூப்பரா இருக்கான், அட்ராக்டிவா இருக்கான், செண்டு போட்டிருக்கான், தாடியெல்லாம் வச்சிருக்கான்னு அவன் கூட படுக்குமா. அவன் ஜானு வந்து பொண்டாட்டியா இழந்துட்டானா.
he lost his wife. எப்போ வெள்ளிக்கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை போய் அங்கே ஓதிட்டு வந்து சர்ச்சில் வந்து அடுத்தவன் பொண்டாட்டியோட படுக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அதுக்காகத்தான் சொல்கிறான் பாருங்க. அது எதுக்காக என்ன காரணம்னு சொல்கிறான் பாருங்க. அப்போ அந்த மாதிரி செய்யறதுனால அந்த ஜானு என்ன ஆயிடுவானா, எவ்ரிவன் இஸ் கோயிங் டு பிகம் அ முஸ்லீம். எல்லாம் முஸ்லீமா மாறிடுவாங்க. அவன் பொண்டாட்டி முஸ்லீமா மாறிடும், அவன் குழந்தை எல்லாம் முஸ்லீமா மாறிடுவாங்க. அப்படி முஸ்லீமா மாறிடுவாங்களாம். அது என்னது ஐயா? அது என்னதுயா? Is my dear brothers, the Islamic State. ஆஹா, அதுதான் டியர் மை பிரதர்ஸ். யாரை சொல்கிறேன்? அந்த கேட்குறவங்கள, அந்த எப்படி அந்த 12 வயசு 10-15 வயசு பசங்கள்கிட்ட சொல்கிறேன், டியர் பிரதர்ஸ், இதுதான் இஸ்லாமிக் ஸ்டேட்டு. இப்படித்தான் நம்முடைய ஸ்டேட்டில் அந்த காப்பீர்களை வச்சுக்கணும். வேறு மதம், அது இந்துவா, புத்தமா, கிறிஸ்டினா, யூதா. கிறிஸ்தவனுக்கே இந்த நிலைமை, யூதன்னா என்ன செய்வாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது புருஷன் கீழே படுத்துக்கணுமா ஃப்ளோரில், இவன் கட்டில்ல இவன் பொண்டாட்டியோட படுத்துக்குவானா. இதை பார்த்துட்டு அவன் வேதனைப்பட்டு, ஐயோ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால தானே என்னை தரையில் விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு இவன் என் பொண்டாட்டியில் கூட என் பெட்டில் படுத்துருக்கானே, அவன் என் பொண்டாட்டியோட பாலுறவு வச்சுக்கிறத என் கண்ணால் பார்க்குறேனே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, தடுக்க முடியலையே, ஏன்னா அவன் முஸ்லீம் ஆச்சே, நான் கிறிஸ்தவன் ஆச்சே அப்படின்னு அவன் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அவன் அதுக்கு அடுத்து போய் மசூதியில் நான் வந்து சகாதா சொல்கிறேன், நான் இன்னையிலேருந்து முஸ்லீமு, ஐயா என் வீட்டுக்கு வராதிங்க, நான் இன்னையிலேருந்து காப்பீர் கிடையாது, நான் வந்து இந்து கிடையாது அப்படின்னு சொல்லணுமா. அப்போ கிறிஸ்தவ சர்ச்சுனாலும் அப்படித்தான், நாளைக்கு இந்துக்களுடைய கோயிலாக இருந்தாலும் அப்படித்தானே இவன் செய்வான். இந்த கேவலமான ஜென்மத்தை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமாம் ஷேக் எங்கள் அல்லாவின் அடிமைடா. உண்மையில் இவ்வளோ வேதனையோட துக்கத்தோட இவ்வளவு கோபத்தோட நான் இதுவரைக்கும் எந்த வீடியோவும் நான் போட்டதில்லை. இந்த வீடியோவை தான் அப்படி போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. என்னை படிக்க என்னால் தாங்கி கொள்ள முடியாத ஒரு கோபம். ஆனாலும் இப்பேற்பட்ட கேவலமான ஜென்மங்கள் எப்படி மனம் திரும்புவாங்கன்னு தெரில. எப்படி காமன் சென்ஸுக்காவது ஒரு மனுஷீகத்துக்காவது வருவாங்க. அவன் அடுத்தவனுடைய மனைவி, இவன் என்னுடைய மனைவி எனக்கு எப்படியோ அப்படித்தான் அடுத்தவனுடைய மனைவி அவனுக்கும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமன் சென்ஸு எப்போ இவங்களுக்கு வரும்னு தெரில. அப்படி வரணும்னாலே இவங்க வந்து ஒரு மனுஷனாக மாறணும். இந்த புண்ணிய மதத்தை விட்டுட்டு, இந்த இஸ்லாமிய மதத்தை விட்டுட்டு இவங்க மனுஷனாக மாறினா தான் அந்த குரானையும் அந்த ஹதீஸ்களையும் படிக்கிறதை விட்டுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிறுத்தினா தான் சாதாரணமான ஒரு மனுஷனாகவே இவங்க வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். நல்லா கவனிங்க. இது அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு பேசுகிற அந்த பேச்சு, இதை வந்து நம்ம எலான் மஸ்க்கு ரீட்வீட் பண்ணி விட்டுருக்காப்புல எல்லாத்துக்கும். என்னடா இது இஸ்லாமியர்களே, இது என்னடா இதுன்னு கேட்டிருக்காப்புல அவர். இதுதானடா எங்கள் நிலைமை அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அவரே ஒரு தடவை நான் கல்ச்சுரல் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படின்னா நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாழுகிறவன் அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய கலாச்சாரத்தை நான் பின்பற்றுகிறேன், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவை எல்லாம் ஆராதித்தது கிடையாது, கடவுள் ஞான ஸ்நானம்லாம் எடுத்தது கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களோட நான் அவங்களுடைய பார்ட்டிகளை கலந்து கொண்டு அவர்களுடைய கொண்டாட்டங்களை எல்லாம் ஆசரித்து அப்படியே நான் அவங்களோட சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால நான் கல்ச்சுரல் கிறிஸ்டியன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தாப்புல. அவர் தான் இதை பார்த்துட்டு அதிசயப்பட்டு அவரே வந்து ரீட்வீட் பண்ணி விட்டுருக்காப்புல எல்லாத்துக்கும், பாருங்கடா எல்லாரும் அப்படின்னு. இதை பார்த்துவிட்டு கிறிஸ்தவர்கள் உண்மையில் இவங்க மேலே கோவப்படுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. ஆனால் இதை பார்க்கும்போது இவன் சொல்கிறத கேட்கும் பொழுது பயங்கரமாக கோவம் தான் வருது. ஆனால் இவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது. இப்படியே இவங்க செத்துறக்கூடாது. இப்படியே செத்து போயிட்டா அது இவங்களுக்கு வந்து அப்புறம் கடைசியில் பயங்கரமான இவங்களுக்கு துக்கம் உண்டாகும். அட்லீஸ்ட் ஒரு உண்மையாவது தெரியட்டும். இவங்களுடைய புண்ணிய மதத்தினுடைய கேவலங்களை, கலாச்சார சீரழிவுகளை தெரிஞ்சுட்டாவது சாகட்டும். தெரியாமல் சாகிறத விட அட்லீஸ்ட் தெரிஞ்சுட்டு அதை ஏற்றுக்கலை, நம்ம மிஸ்டேக்கு அப்படின்னாவது இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஷேக்குகள்கிட்ட இருந்து, இந்த மாதிரியான இமாம்கள்கிட்ட இருந்து அந்த அப்பாவியான இஸ்லாமியர்களை பிரார்த்தனையில் அவங்கள காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இஸ்லாமியர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எப்படியாவது அவங்களுடைய கண்கள் திறக்கட்டும். இதை கேட்குற கிறிஸ்தவர்கள் தயவு செய்து இந்த இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க சாந்தி உள்ளவங்க, சமாதானம் உள்ளவங்க நினைக்காதீங்க. மெஜாரிட்டி ஆயிட்டா இஸ்லாமிக் ஸ்டேட்டு ஆயிட்டா ஜோலி முடிஞ்சு.
இதுதான் நாளைக்கு உங்களுக்கும் உங்களை கொண்டு வந்து தரையில் படுக்க வச்சுட்டு உங்கள் பொண்டாட்டி பக்கத்துலேயே அவன் படுத்துட்டு உறங்கிட்டு காலைல பாய் டாட்டா அப்படின்ட்டு போவான். வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இடுப்பில் கன்னை வச்சுருக்கான், சுட்டு பொசுக்கிப்படுவான். இப்படி தான் நீங்களும் அரை மண்டையை சேவ் பண்ணிவிட்டு புருவத்தையெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு நாய் மாதிரி கழுத்தில் பெல்ட்டை கட்டிட்டு முக்கா பேண்ட் போட்டுக்கிட்டு அப்படியே வேறு ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தான் நீங்கள் இந்த உலகத்தில் கேவலமாக அவமானமாக வாழணும். அதனால இவங்க மெஜாரிட்டி ஆகிட்டா அதனுடைய நிலைமைகள் வேறு. அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது சகோதரனே பாய் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு திரிவாங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. இதுதான் ஒரிஜினல் இஸ்லாம். இதுதான் நாளைக்கு அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் வந்துருச்சுன்னா நமக்கு நடக்கும்.